தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொடர்பினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு பண்பாடு தானே தானே வரும். வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். எல்லாரும் கிளத்து சொல்றோம். மக்கள் குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர தர வேண்டும். வேண்டும். இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, இப்ப துர்காவும் 10 குறளும் விட்டுட்டீங்க நம்ம. சரி, இன்னைக்கு நாங்கள் திருப்பி குறளும் பொருளும் படிக்க போகிறோம். ஒன்றாக படிக்க போறோம். அப்ப திருப்பி 2 படிக்க போறோம். அப்போ முதல் டீச்சர் என்ன செய்ய போறா? முதல் சொல்லுவேன், சொன்னா பிறகு நாங்கள் உங்களோட அப்ப இன்றைக்கு முதலாவது எந்த அதிகாரம் படிக்கிறோம் பிரியங்கா? கேட்கலையாமா? உங்க சகினா சொல்லுங்க. புலால் மறுத்தல். எத்தனையாவது அதிகாரம் சகினா? 26வது அதிகாரம். 26வது அதிகாரம். அதுல இன்றைக்கு முதலாவது குறளும் 2வது குறளும் பொருளோட படிக்க போறோம். அப்படி இல்லோ? சரி, வடிவா கேளுங்கோ. தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வடிவா பாடம் இல்லையோ? சரி, இந்த பொருளை என்னன்னு சொல்லி சொன்னால், தன் உடம்பை வளர்ப்பதற்காக மற்றோர் உயிரின் உடலை தின்பவர் எப்படி அருள் உடையவராக இருக்க முடியும் என்று கேள்வி. கேள்வியோ இதுல இருந்து உங்களுக்கு பதில் தெரியுதோ? என்ன விளங்குது? எப்படி அருள் உடையவர்களாக இருக்க முடியும் என்றால் என்ன கேள்வி? கேள்வி, அதாவது கேள்வி, அவர்கள் அருள் உடையவர்களாக இருக்க முடியுமோ? இப்ப உதாரணத்துக்கு சொன்னாலம்மா, நாங்க கேட்கிறோம், நீங்க வீட்டுல ஹோம்ஒர்க் தாரத ரிவைஸ் பண்றதே இல்லை, சரியோ? அப்ப நீங்க திருப்பி பாக்குறதும் இல்லை, சரியோ? போய் கொப்பியை கொண்டு வச்சுட்டு திருப்பி கொப்பியை எடுத்து கொண்டு வருவீங்க கிளாஸுக்கு வரை. அப்ப நாங்கள் உங்கள்ட்ட கேட்கிறோம் கேள்வி, இப்படி நீங்க படிக்காம இருந்து கொப்பியை கொண்டே வச்சுட்டு கொப்பியை இந்த கிளாஸ்ல தான் வந்து திறக்கிறீங்கள் என்றால் உங்களால எப்படி சோதனை பாஸ் பண்ண முடியும்? ரெண்டாவது அர்த்தம் என்ன? சோதனை பாஸ் பண்ண முடியாது. அதே போலதான் இது உங்களுக்கு இருக்கோ?
ஆம் அப்ப திருப்பி சொல்றேன், அப்ப உங்களுக்கு விளங்குங்க. தன் உடம்பை வளைப்பதற்காக பிரிதோர், அதாவது மற்றதோர், பிரிதோர் என்று சொன்னா நல்லா இருக்கும் என்ன? ஆம் பிரிதோர் உயிரின் உடலை தின்பவர் எப்படி அருளுடையவர்களாக இருக்க முடியும் என்றால் என்ன? அருளோட இருக்க மாட்டார்கள் என்று. என்றதான் அர்த்தம். வாங்க இப்ப. ஆம் சரியோ, இதுதான் முதலாவது குறள். இரண்டாவது குறள், பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை. பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை. அருள் ஆட்சி ஆங்கு இல்லை ஊன் தின்பவர்க்கு. ஊன் தின்பவர்க்கு தெரியும் உங்களுக்கு என்ன? ஆம் ஊன் இன்னா. ஆம் சரி, வடிவாக்குகள் மொயினி கருத்தை உங்களுக்கு தெரியுதோ என்ன கருத்துண்டு? தெரியுதா? கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் வழங்குது. சரி, வடிவாக்குகிறோமோ என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னால், பொருளை பாதுகாக்க முடியாதவர்களுக்கு அப்பொருளால் வருகின்ற நன்மை இல்லை. ஒரு பொருளை பாதுகாக்க முடியாதவர்களுக்கு அந்த பொருளால் வரக்கூடிய நன்மை இல்லை. இல்லை. அதே போல மாமிசம் உண்பவர்கள் அருள் என்னும் இரக்கம் மற்ற உயிர்கள் மீது காட்ட முடியாதவர்களாகி அவ்வருளால் வருகின்ற பயனை இழப்பார்கள். நீங்கள் அருளுடையவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன இருக்கு? அதால பலன் இருக்கு, பயன் இருக்கு. சரியோ? அப்ப அருளை காட்ட முடியாமல் விட்டால் அவர்களுக்கு அருளால வருகின்ற பயன் இல்லாமல் போயிடும் என்று சொல்றார். எப்படி? அதுக்கு உதாரணம் என்ன சொல்றார்? எப்படி ஒரு பொருளை பாதுகாக்க முடியாதவர்களுக்கு அப்பொருளால் வருகின்ற நன்மை இல்லாதது போல மாமிசம் உண்பவர்கள் இரக்கம் என்னும் அருள் என்னும் இரக்கம் காட்ட முடியாதவராகி அவர்களால் வருகின்ற பயனை இழப்பார். இப்ப இது விளங்கியிருக்கோ? இது நீங்க பாடமாக்குறதுக்காக டீச்சர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இனி சிம்பிளான தமிழ்ல சொல்ல போறேன். இவ்வளவு தானா? இத வடிவா கேட்டு நீங்க வடிவா சொன்னா சரி. இப்ப முதலாவது உங்களுக்கு விளங்கி இருக்கோ என்னது? இனி நாங்கள் எங்கட கன்வர்சேஷன். சரி, முதலாவது குறள் என்ன சொல்லுது? சொல்லுங்க பாப்போம். குறளையும் சொல்லி போடு. என்ன குறள் அப்போ? முதலாவது குறள் லவின் சொல்லுங்க அப்போ. தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். பிரிது பிரிது ஊன் பிடி டீன்னு சொல்லப்படாதான். ரி ரி சொல்லணும். பிரிது பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தனது உடலை வளர்ப்பதற்காக மற்றொரு உயிரின் உடலை தின்பவர்களுக்கு மனதில் அருள் இருக்காது. எங்கனம் ஆளும் அருள் என்றால் அவர் வள்ளுவர் எப்படி கேட்கிறார்? கேள்வியா கேட்கிறார். அதுல இருந்து உங்களுக்கு விளங்குது. முதல் சொல் விளங்கப்படுத்தினோடையா இல்லையோ? இரண்டாவது சொல்லுங்க போ. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. ஒரு பொருளை பாதுகாக்க தெரியாதவர்களுக்கு அந்த பொருளால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அதே போல அந்த பொருளால் வருகின்ற பயனை அவர்கள் அனுபவிக்க முடியாது. அந்த பொருளால வருகின்ற நன்மை இருக்காது. இப்ப உங்களோட டெலிபோன் இருந்தா அதை நீங்கள் எல்லாம் பழுதாக்கி உடைச்சு கொண்டால் டெலிபோன் என்னத்துக்கு? டெலிபோன் ஆட்களோட கதைக்கிறதுக்கு. இப்ப சரி, இன்டர்நெட்டும் பாக்குறதுக்கு, இன்டர்நெட்டால நான் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு. அப்ப நீங்க அதை உடைச்சு போட்டீங்க என்றால் அந்த டெலிபோனால வருகின்ற பயன் உங்களுக்கு இல்லை. சரி, அந்த பொருளினுடைய பலனை உங்களால அனுபவிக்க முடியாது. சொல்லுங்க. ஒரு பொருளை
பாதுகாக்க தெரியாதவர்களுக்கு அந்த பொருளால் வருகின்ற நன்மையை நன்மை இல்லாதது போல, நன்மையை பெற முடியாதது போல, நன்மையை பெற முடியாதது போல மாமிசத்தை தின்பவர்களுக்கு அருள் அவர்களுடைய மனதில் அருள் இல்லாமல் இருப்பதனால் அவரின் மனதில் அருள் இல்லாதனால் அந்த அருளால் வருகின்ற பலனை இழப்பார்கள். அந்த அருளால் வருகின்ற பலனை இழப்பார்கள். உங்களோட மனசுல அருள் இல்லை என்று சொல்லி சொன்னால் மற்ற உயிர்களை இரக்கம் காட்ட மாட்டோம். அப்ப அந்த இரக்கம் காட்டாமல் விட்டால் மற்ற உயிர்கள் மேல நாங்க இரக்கம் காட்டினா தான் எங்களுக்கு இந்த உலகத்திலே பயன் இருக்குது, அடுத்த புறவிலே உங்களுக்கு இருக்குது. சொன்னாங்களே என்ன? ரெண்டையும் இழப்போம். தெரியும்? ஏனென்றாலப்போ பொருள் என்றது நாங்கள் உழைக்கிற பொருள், காசு, பணம் எல்லாம் எந்த உலகத்துக்கு மட்டும் பிரயோசனம்? இந்த உலகத்துக்கு. ஆனால் நீங்க செய்யற நன்மைகள் எல்லாம் அது எந்த உலகத்துக்கு பிரயோசனம்? இப்பவும் அடுத்த புறவி. சரியோ? அப்ப இந்த புறவிக்கு மட்டும் பயன்படுறது நாங்க உழைக்கின்ற பொருள், அடுத்த புறவிக்கு உங்களுக்கு பயன்படுறது நாங்க செய்யற நல்ல செயல்கள். சரியோ? அதாலதான் ஆக்கள் கஷ்டப்பட்டாவது என்ன செய்யறவ? நல்ல செயலை செய்யறவ. காசு இல்லாமல் விட்டாலும் எந்தவோ விதத்தில அதான் அந்த சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் பார்த்தமല്ലോ. அதெல்லாம் என்னத்துக்காக செய்யறவ? தங்களோட பொருள் எல்லாவற்றையும் விற்றாவது நல்ல செயல் செய்யறது காரணம்னா அடுத்த புறவிக்கு அது உங்களுக்கு உதவும். அதோட இந்த புறவிலே அவரை மதிப்பார்கள் இல்லையோ? சரி, ஓகே. அப்போ நன்றி, வணக்கம். வணக்கம்.